இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அண்ணன் எந்த வருஷம் இறந்தாருன்னு சொல்லுங்க. சாமி, அந்த விவரம் எல்லாம் இந்த பேப்பர்ல எழுதியிருக்கு, இந்தாங்க. கொடுங்கம்மா. தம்பி, நீங்க தானே இறந்து போனவரோட தம்பி? உங்க பேரு, நட்சத்திரம், குலங்கோத்திரம் இது எல்லாத்தையும் சொல்லுங்க. பேரு துரை, அஷ்ட நட்சத்திரம், கன்னிராசி. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. என்ன தம்பி இப்படி வெறுப்பா பேசுறீங்க? என்னங்க நீங்க? இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்கறது உங்க கடமை. கடமைலாம் ஒன்றும் இல்லை. எங்க அம்மா சொல்லிச்சிருந்தா நான் இப்போ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவன் பண்ணிட்டு போனதுக்கு வெறுப்பா பேசாம வேற என்ன பண்றது? பேருக்கு தான் அண்ணன். அவனும் எதுவும் அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டான். என்னையும் எதுவும் அனுபவிக்காம விட்டுட்டு போயிட்டான். அவன் ஆரம்பிச்சுட்டு போன விஷயம்தான் இன்னும் முடிக்க முடியாம கிடக்குது. அவன் அந்த பாரதிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த நிமிஷத்துல இருந்து என் நிம்மதி, சந்தோஷம்னு எல்லாமே போயிடுச்சு. டேய், கொஞ்சம் அமைதியா இருடா. சாமி, நீங்க ஆரம்பிங்க. அம்மா, இறந்து போன உங்க பையனோட பேர் சொல்லுங்கம்மா. வாசு. வாசு நாம் தேவசி ஆத்ய பிரம்மனே. ஆதி, நீங்க இங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பாரதி, எங்கேயும் போகாதீங்க. அப்படி போனீங்க நடக்கிறதே வேற. டேய் துரை, சாப்பாடு போடுறேன், இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. எனக்கு இப்ப சாப்பிடுற ஐடியாலாம் இல்லம்மா. வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். டேய், வந்ததுதான் வந்த, இருந்து சாப்பிட்டுட்டு போயிடேன்டா. இதுக்காக இன்னொரு தடவை வருவியா? எனக்கு இப்ப பசிக்கலம்மா, நான் தான் போயிட்டு வரேன்னு சொல்றேன்ல. என் பிள்ளையும் புருஷனும் உன்னை நம்பி என்னை விட்டுட்டு போனாங்க பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா. மா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கமா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உன் பேச்சே சரியில்லை. இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை கொன்னே போட்டுருவோம் பாத்துக்க. பொண்ணுடு, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். நானும் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துருவேன்ல. மா, இப்ப உன்னை என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் அவனாலதான். உன் மகன் வாசு, அதான் என் அண்ணன், செத்து போகாம இருந்திருந்தா அவனும் உன் மருமகளும் சேர்ந்து என்னை எப்பவோ இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பாங்கல்ல. அதை விடு, அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த பாரதிய கையை பிடிச்சு இழுத்து ஒருத்தன் கூட்டிட்டு போனால, இப்ப நினைச்சாலும் அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவன் மட்டும் தனியா என் கையில கிடைச்சா என்னடா பண்ணுவ? என்னம்மா, உன் மருமகளையும் அவ புருஷனை பத்தியும் பேசுனதும் உனக்கு கோபம் பொத்துட்டு வருதோ? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவகிட்ட அப்படி என்னத்த பாத்துட்ட? வாசுவுக்கு ஒரு புள்ளைய பெத்துட்டு புதுசா வந்தவனுக்கு ஒரு புள்ளைய பெத்தா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, விளங்கிடும். நியாயமா பார்த்தா அவ பண்ணிட்டு போனதுக்கு உனக்கு தான் என்னை விட அதிகமா கோவம் இருக்கணும். நீ என்னடான்னா அவளை மடியில போட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுமா. உன் மருமகளுக்கு நல்ல மச்சம்தான். ஆனா என்ன பிரயோஜனம்? இப்ப கிடைச்ச வாழ்க்கையும் அந்தரத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கடவுள் இருக்கான் குமாரு. இப்போ உன் மருமக அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கா. இத பாருடா, என் மருமகளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கண்டதையும் பேசுறோம், நாக்கு அழுகி போயிடும். அவ பத்திரமாத்து தங்கண்டா. உனக்கு தாண்டா அவ அருமை தெரியல. நீ நினைச்சது நடக்கலன்னு கண்டதையும் பேசிட்டு தெரியாத. இது அந்த கடவுளுக்கே அடுக்காது. ஆமாமா, ஆமா, அவ பெரிய பத்தினி தெய்வம். அப்படியே ஓமா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அழகா செட்டில் ஆயிருப்பேன். இடையில வந்த ஒருத்தன் இருக்கான்ல, அவனாலதான் எல்லாம் கிளப்பி விட்டு கெட்டு குட்டி சவரா போச்சு. பாருடா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. மோ, சும்மா இந்த மாதிரி பயங்காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓ, போய் சோத்த எடுத்து வை. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, இந்த நேரம் பார்த்தா பாரதியும் ஆதி இங்க வரணும். நல்ல வேளை ஆதி தம்பியோட பேரை சொல்லல. பாரதிக்கு ஏன் இந்த மாதிரி தனியா கஷ்டப்படுற நிலைமை வந்துச்சு?
அதுக்கு கண்டிப்பா நானும் ஒரு காரணமா இருந்திருப்பேன்ல. என்னோட எத்தனை கேள்விக்கும் நான் எங்க போய் பதில தேடுறது? நான் எதை கேட்டாலும் பாரதி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா எனக்கும் பாரதிக்கும் நடுவுல ஏதோ பெருசா நடந்திருக்கு. ஆனா நான் ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல வாசு. இதோ இப்ப கூட பாரதிக்கு உங்களோட கல்யாணம் நடந்த விஷயம் தெரிஞ்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாம அப்படியே கால் போன போக்குல வந்த இந்த இடத்துல ஏதோ உங்க முன்னாடி நிக்கிறேன். இப்படி நடக்கிற எதுக்குமே என்ன காரணம்னே புரியல. பாரதியை பார்த்த அந்த முதல் நிமிஷத்துல இருந்து அவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. பாரதி கிட்ட அவங்க புருஷன் யாருன்னு கேட்டு நான் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கேன். அதனால மனசளவுல பாரதி பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா பாரதி என்கிட்ட உண்மையா சொல்லிருக்கலாமே. ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லல? இப்படி என் மனசுல இருக்கிற 1000 கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு விஷயம், நீங்க பாரதியை எவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி அவங்கள நான் நல்லபடியா பார்த்துப்பேன். இந்த ஆதி இங்கதான் போயிட்டாரு. ரொம்ப நேரமா போனை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. வீட்லயும் இல்ல. நேத்து ராத்திரி எங்கேயாச்சும் வெளியில போலான்னு கேட்டப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இவர் வெளியே போறத சொல்லவே இல்ல. ஆதிக்கு இதே வேலையே போச்சு. சொல்லாம கொல்லாம எங்கேயாவது கிளம்பி போயிடுறாரு. என்ன மித்ரா, உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க போல இருக்கு. ஆதி உங்ககிட்ட எங்கேயாச்சும் போறேன்னு சொன்னாரா? சரியா போச்சு போ. அவர் உங்ககிட்டயே எதுவும் இன்ஃபார்ம் பண்றது இல்ல. என்கிட்டயா சொல்லிட போறாரு? ஏன், என்னாச்சு? வீட்லயும் இல்ல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாருனா. இது என்ன புதுசா? அப்பப்போ அப்படிதானே நடக்குது.